ஹாய் வெல்கம். மாமா கிளம்பியாச்சா? பாருங்க, ப்ராப்பரா குளிருக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில ஒரு மார்க்கெட் போறோம். இன்னைக்கு சண்டே, அதனால நான்வெஜ் மார்க்கெட் தான் போக போறேன். நான் 2 வருஷம் ஆச்சு டெல்லி வந்து, இன்னைக்கு தான் போக போறேன். வாங்க போலாம். இங்க பார்க்கிங்ல வண்டி நிக்குது, எடுத்துட்டு கிளம்புவோம். இப்பதான் ஆயுதங்கள் எல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்களா மாமா? ப்ரொடெக்ஷன் இது இல்லாமல் நகர முடியாது ஒரு ஸ்டெப் கூட அப்படிங்கிறீங்க. என்ன அது? என்ன இது? என்ன காட்டுங்க, மூஞ்ச காட்டுங்க, ஆளே தெரியல. ஓகே ஓகே, போட்டிருக்கேன். இந்த குளிருக்கு இந்த கண்ணாடியை மாட்டிக்கலாம். இருந்தாலும் ப்ராப்பராக ரெடி ஆயாச்சு. இப்படி ஊதுனா நல்லா விடிஞ்சிட்டு மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். கிளியர் ஆயிட்டா? இந்த கிளைமேட் எல்லாம் கிளியர் ஆனவர் தான் இருக்கும். ஆனால் வந்து பனி பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு கிளீன்லாம் பண்ண தெரியாது. கிளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இது என்னென்ன வேணும்னே தெரியல. விரால் வைக்கவே தெரியாது எனக்கு. எங்கம்மா? இதெல்லாம் கடல்ல வாழ்ந்த மீன்கள். கடல் மீன் தானா? தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறி கடை, மீன் கடை, அந்த லாஸ்ட் வரைக்கும். அதான் ஒவ்வொரு தெருவா இருக்கணுமா? இதில் வேற ஊர் வேற, ஊருக்குள்ளேயே வச்சுருக்காங்கப்பா. ஊரோட தெரு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டெல்லியில் மாமா, டெல்லியில் தெரு ரொம்ப அற்புதமாக இருக்க. பேருக்கு தான் டெல்லி போலுக்கு. பாருங்க, என்ன நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, கிராமம் மாதிரி தான் இருக்குது. டெல்லிக்குள்ளே ஒரு கிராமமாக இது. இந்த தெருவு, அப்புறம் அந்த தெருவு, அங்கே தான் மட்டன் வாங்கணும். இந்த ஏரியா ஃபுல்லாமே. மாமா பைக்கிங் இருக்குல்ல, அங்கே மீன் கடை இருக்கோ. அடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக தான். இங்கே பாருங்க, எல்லாம் ஒரே மர்டர் தான். மக்களை வேணால் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொற்றோடையே தெரியுறாங்க. கருவாடா மாமா? நந்துக்கு கருவாடு ஒத்துக்காதே. இருக்கா? ஃப்ரெஷ் கருவாடு இருக்கா? நம்ம ஊரில் தான் மணப்பாறை கருவாடு, அந்த கருவாடையும் மார்க்கெட்டே இருக்குதே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரேன். தமிழ்நாடு கரையா? எல்லாம் காலியாக இருக்குது. கேரளா மசாலா தான் இருக்கா? எந்த மசாலா வேணும்? சக்தி ஆச்சில இல்லையாண்ணா? ஒன்று போதுமா? வேறவா? ஜில்லுன்னு இருக்கு. வெங்காயம் ஒரு வாட்டி ஓப்பன் ஆகலையா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறிலாம். காலங்காத்தால அதான் நம்ம ஊர் கடை. கருவேப்பிலாம் வச்சுருக்காங்க, ஆனால் காசு சொல்லுவாங்களே. கடன் திறக்கலையும் மாமா நிறையா. இந்த கத்திரிக்காய் போட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு நல்லா வரும். இஞ்சி இருக்குது. நெல்லிக்காய் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் போட்டது நெல்லிக்காய் வேணும்ல? வேண்டாமா? அந்த பக்கம் நிறைய கடை திறந்துருக்கு. இன்னும் குளிர் டைம்னால கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. இதெல்லாம் மசாலாவா? எங்கள் ஊர் மசாலா தர மாட்டீங்க, எங்களுக்கு தேவையில்லை. கீரை கடை இதாக இருக்குல்ல. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு வந்துட்டோம் காய்கறி வாங்குறதுக்காக. ஜகஜோதியாக இருக்குது பாருங்க. அடிக்கடி வர முடியாது, வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கி பார்த்துக்கலாம். காய்கறி லைட்டுக்கு அப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இந்தா எது வாங்க போகிறீங்களா? எல்லாமே காய்கறி வாங்கியாச்சு வந்தவா.
இந்த வாரத்துக்கு ஓகே. இது உள்ளே போக வேண்டாம், இப்படி பார்த்தாச்சுல. அந்த அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த வெண்ணிலவு சாரல் நீ பாட்டு கேட்டுருக்கான், தமிழ் சாங்கு, அமரன் படம் சாங். அந்த குட்டி பையன் இருக்கா பாருங்க, வெண்ணிலவு சாரல் நீ அப்படின்னு. ஹிந்திக்கார பையன் தானே, பரவாயில்ல, தமிழ் நல்லா பிடிச்சி போச்சு போல அவனுக்கு. ஏறுங்க போகலாம். டெல்லியில் எங்கே பார்த்தாலும் தேசிய கொடி தான். பக்கத்தூருக்கு வந்தாச்சு கறி வாங்குறதுக்காக. மேம்பாலம் வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம். குளிர் அதிகம். நீ பாருங்க மக்கள் எப்படி வாழ்றாங்கன்ட்டு. ரோட்டுல இந்த குளூர்ல வாழ்றாங்க. எப்படிதான் முடியுது அவங்களால தெரியல, நம்மளால முடியல. பாருங்க பாவம், அவங்களாம் எப்படி குளிர் தாங்குறான்னு தெரியல. ஒரு நிமிஷம் நம்மளால அந்த கம்பல்லாம் வாழ முடியல. இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு.